சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து வருவதால் அரசின் மீது கூர்மையான விமர்சனங்களை சவுக்கு மீடியா தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் என்னிடம் பணியாற்றக்கூடிய என்னுடைய ஊழியர்களை இப்படி அச்சுறுத்துவதன் மூலமாக என்னிடம் பணியாற்றுவதற்கு எந்த ஊழியரும் முன்வர மாட்டார். அப்படி எனக்கு ஊழியர்கள், எனக்கு விஷுவல் கேமரா தெரியாது, எனக்கு விஷுவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாது, நான் பேச தான் தெரியும் எனக்கு. ஸோ என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு யாரும் வரல, கேமராமேன் வரல, விஷுவல் எடிட்டர் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி நீ சேனல் நடத்துவேன்? ஸோ 2026 தேர்தலுக்கு சவுக்கு மீடியா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ நான் அவங்க சேனலில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸை பூரா இது மாதிரி ஹாரஸ் பண்ணி ஒருத்தரையும் வேலைக்கு வர விடாமல் பண்ணி சேனலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்று இந்த அரசுக்கு உதவுவதற்காக திரு அருண் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார். தமிழக முதல்வர் இதை அனுமதித்து கொண்டிருக்கிறார். சார், ஆளுங்கட்சியாக இருந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு கட்சியின் மீது, ஒரு அரசின் மீது தான் ஒரு பத்திரிகையாளர் தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும், வைக்க வேண்டும். அதுதான் ஊடகவியலாளர்களின் கடமை என்று நான் பார்க்கிறேன். எதிர்க்கட்சிகளை அடிப்பது செத்த பாம்பை அடிப்பது, ஊரே அடிக்காத. தினகரன் எடுத்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏடிஎம்கே அடிச்சிட்டு இருப்பாங்க, பிஜேபி அடிச்சிட்டு இருப்பாங்க. அதற்கான தேவை என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.